ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று பார்க்க போறோங்க. இப்போ அடிக்கிற வெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிக்குள்ளவே இருக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் உண்மையிலுமே வந்து ஒரு பிராண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோனி பிராண்ட் வந்து ஒரு பாக்கெட் ஏசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாக்கெட் ஏசியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம டோட்டல் தமிழ் டெக் சேனலில் பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் டச் பண்ண ஆல்ன்றது வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். சோனி பிராண்ட், சோனின்னு எடுத்துக்கிட்டாவே லென்சஸ் தாங்க. கேமரா அவனே சோனி தான். கேமரான்னு எடுத்துக்கிட்டாவே சோனி பிராண்ட், சோனி நம்ம சோனிலே போயிட்டு இருப்போம். ஸோ அந்த சோனி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பாக்கெட் ஏசி. நம்ம எங்கே போனாலும் நம்ம உடம்பு சில்லுன்னு இருக்கும். ரஜினிகாந்த் சார் ஒரு படத்தில் வந்து போட்டுருப்பாரு ஏசி, அப்படியே ஏசி ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு பெருசாக போட்டுட்டு இருப்பாரு. அப்படியே அந்த பெருசாக போட்டு முதுகுலாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது, ஒரு சின்ன நார்மல் டிவைஸ் தான். ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்கள் உடம்புல போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் குழுகுன்னு இருக்கலாம். ஸோ அது இன்னைக்கு ஃபுல்லாக இருக்க முடியுமா, அது நம்ம டீட்டெயிலாக வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கெட் ஏசி வந்து இவங்க நார்மலாக நம்ம வந்து பாக்கெட்டில் வைக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. இவங்களே ஒரு டிஷர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிஷர்ட் மூலியமாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரெஸ் போடுறது மூலியமாக தான் இந்த பாக்கெட் ஏசி வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,500 சம்திங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஜப்பானில். ஸோ இந்தியன் மணியில் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ஸோ நம்ம நாட்டுக்கு வரும்போது அந்த பாக்கெட் ஏசி வந்து எவ்வளோ ரேஞ்சுக்கு வரும் அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கெட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பாக்கெட் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு சோனி நிறுவனம் வந்து இந்த பாக்கெட் ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரியல் பாக்கெட் ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் லெவல் வந்து நம்ம 2 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணோம்னா இதோடைய சார்ஜ் லெவல் வந்து 1.5 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணோம்னா 1.5 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ 1.5 மணி நேரத்தில் நம்ம வெளியே போயிட்டு அதுக்குள்ள ஒர்க்லாம் முடிஞ்சிருமா, ஒன் டே முடிஞ்சிருங்களா அப்படின்னு, டே முடிஞ்சிருமா அப்படின்னு யோசிப்போம். ஸோ அந்த நேரத்தில் வந்து டே முடியாது. ஸோ 1.5 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம வந்து பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டிஷர்ட்டில் போடுவோம், 1.5 மணி நேரம் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பேட்டரிக்கு பிக்கப்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்கள் அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சுட்டு அந்த பாக்கெட் ஏசி வந்து உங்கள் பின்னாடி முதுகில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்வை உங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓல்ஸ்குள்ள வந்து அந்த வேர்வை தண்ணி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் மேபி லான்ச் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வெர்ஷன் 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சோனி நிறுவனம் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடிக்கிற வெயிலில் வந்து பாக்கெட் ஏசிலாம் நினச்சி பாருங்களேன். வீட்டுக்குள்ளே இருந்தாவே இல்லை ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தாலும் ஏசி இருக்கு, ஆனால் போகும்போதெல்லாம் ஏசியா, அது 1.5 மணி நேரம் ஏசியா. ஸோ அவங்க சொல்லி இருக்கிறது 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டால் 1.5 ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பிக்கப் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அது முழுமையாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த பாக்கெட் ஏசி வந்து நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பார்க்கணுமா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் வந்து இந்த பாக்கெட் ஏசி வந்து ஃபாரின்ல இம்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் நான் நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம டோட்டல் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல புது நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கிற பட்டி இப்பயே அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பலவிதமான டெக் நியூஸஸ் அப்டேட்டான இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்கெட் ஏசி அப்படின்றது நாம் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.